அன்பர்களே, நாம் சிங்கவேல் குன்றத்திலே இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏகாதசி. ஜுவாலா நரசிம்மரை தரிசிக்க போகிறோம். பிரகலாத மெட்டை தரிசித்துவிட்டு ஜுவாலா நரசிம்மர் கோவிலை நாம் தரிசிக்க செல்கிறோம். கருடாச்சலம், வேதாச்சலம் மலைகளுக்கு இடையே அமைந்திருக்கும் அந்த மேரு என அழைக்கப்படும் மலை குன்றத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. பாதை வளைந்து நீள்கிறது. பாறையின் மீதிருந்து மழைக்காலத்தில் சீறி பொழியும் நீர்வீழ்ச்சி பவனாசினி ஆறாக புரண்டு ஓடுகிறது. நடந்து செல்ல வசதியாக தடிமனான இரும்பு கம்பிகள் மலைப்பாறையில் பதிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பிடித்து கொண்டு மலையேறி செல்ல வேண்டும். கவனமாக. மேடு ஏறியதும் ஜுவாலா நரசிம்மர் ஆலயம் மண்டி வளர்ந்திருக்கும் மரங்கள் மறைந்திருக்கும் கிடுகிடு பள்ளத்தாக்கில் அதனை ஒட்டி படமெடுத்த பாம்பு போல் முள் தள்ளியிருக்கும் பாறை, பாறைக்கு கீழே இயற்கையாக அமைந்திருக்கும் திறந்த குகைக்குள் நடுநாயகமாக 3 விக்கிரகங்கள், மத்தியில் உக்ர ரூபமாக 8 கைகளை கொண்ட நரசிம்மர், இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு வீற்றிருக்கும் நரசிம்மர் மடியில் ஹிரண்யன். இடது திறக்கரங்களில் ஒன்று அசைய விடாமல் அவன் கால்கள் இரண்டையும் சேர்த்து பற்றியிருக்கிறது. 2 கரங்கள் அவன் வயிற்றை கிழித்து உள் அவயவங்களை வெளியே இழுத்து குடலை மாலையாக சூட்ட பயன்படுகின்றன. மேலும் 2 கரங்கள் சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ளன. பாதத்தின் அருகில் பிரகலாதன் பக்தியோடு தொழுது நிற்கிறார். நரசிம்மர் ஆவேசம் காரணமாக இந்த குகை நெருப்பு போல் கனன்று கொண்டிருக்கிறது. பச்சை புல்லை காட்டினால் உடனே நெருப்பு பற்றி கொள்ளுமாம். அதனால்தான் ஜுவாலா நரசிம்மர் என்னும் பெயர் பெற்றது. உலகுக்கு வலப்பக்கம், மூலவருக்கு வலப்பக்கம் தூணை பிளந்து நரசிம்மராக வெளிப்படும் தோற்றம். இடப்புறத்தில் நரசிம்மருக்கும் இரண்யனுக்கும் போர்க்கோலம். இந்த சன்னதி செவ்வாய் கிரக தோஷம் போக்கும் தலம். சன்னதிக்கு சற்று தள்ளி பாறைகளின் இடுக்கில் அமைந்துள்ளது இரத்த குண்டம். இதில் நரசிம்மர் தன் குருதி கரங்களை கழுவிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுனையின் நீர் இயற்கையிலேயே சிவப்பாக உள்ளது. எனவே இது இரத்த குண்டம் எனப்படுகிறது. ஜுவாலா நரசிம்ம தரிசனம் நிறைவு பெறுகிறது. இனி உக்ரஸ்தம்பத்தை நோக்கி செல்கிறோம். பரந்த ஆகாயத்தில் நீல பின்னணியில் எதிரே பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்து நிற்பது போல உக்ரஸ்தம்பம். இங்கே மலைப்பாறை 2ஆக பிளந்து 2 வெவ்வேறு பகுதிகளாக நிற்பதை காணலாம். பாறைகளின் பிளவை உற்று பார்த்தால் நரசிம்மரின் திருமுகத்தை தரிசிக்க பலன் கிடைக்கும். இரண்யரின் அரண்மனையில் இருந்த இந்த தூணை நாராயணன் 2ஆக பிளந்து நரசிம்மமாக வெளிவந்தார். அதுபொழுது இந்த பிரதேசம் எப்படி நடுக்கம் கண்டிருக்கும் என்பதை இன்றைக்கும் நாம் உணர முடிகிறது. உக்ரஸ்தம்பத்தின் உச்சியில் காவி கொடி பறக்கிறது. அந்த இடத்தில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். பின் வந்த வழியே கீழ் இறங்கி மேல் அகோபிலம் வருகிறோம். அங்கிருந்துதான் கீழ் அகோபிலம் திரும்புகிறோம் வாகனத்தில். அங்கிருந்து யோகானந்த நரசிம்ம ஆலயத்திற்கு செல்கிறோம். அற்புதங்கள் தொடரும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மத்யுர் மத்யும் நமாமி அகம்.